உங்க பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து சங்கர். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மானாமதுரையில இருந்து வர்றேன். நான் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை சவுத் ஜோன் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஓகே. எத்தனை வயசுல ஆர்மிக்கு போனீங்க? எப்போ ரிட்டையர் ஆனீங்கண்ணா? நான் 17.5 வயசில் ஆர்மிக்கு போனேன். 2021ல் ரிட்டையர்ட் ஆனேன். 17 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் வந்ததுண்ணா? முன்னுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அதுக்கடுத்து வந்ததுக்கப்புறமும் உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதே இது கண்டினியூவாக படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்த அப்ரோச் கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 838வது ரேங்கில் இருந்தேன் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில். அடுத்து 329ல் இருந்தேன். இப்போ 134வது ரேங்கில் வந்து நான் எடுத்திருக்கேன் போஸ்ட்டு. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்கண்ணா. தமிழ் வந்து இன்ட்ரெஸ்டோடு படித்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். தமிழ் மேக்ஸிமம் புக்கில் இருந்து தான் எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் தான் வெளியிலேருந்து வருது. புக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் 100% மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸு கொஞ்சம் கோச்சிங் சென்டர் போனேன் கொஞ்ச நாள். அப்புறம் நானாக உட்காந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரிப்பரேஷன் பண்ணோம். மேக்ஸை பொறுத்தளவில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸாமில் போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஜிஎஸ் வந்து அதாவது மெத்தட் படி புரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு காலகட்டங்களாக வந்து புக்கு மூலியமாக அதை கரெக்ட் பண்ணி அந்த இயர்லாம் ஞாபகம் பண்ணணும். இப்போ முதல் 2 தோல்விகள் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றதை கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த அனலைஸும் இல்லாமல் சும்மா புக்கை படித்தோம், போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து சிலபஸ் ஓரியண்டாக வச்சு நான் ஒவ்வொரு டைமும் ப்ரிப்பேர் பண்ணையில் அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக தோணுச்சு. குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்களா இந்த படிக்கிறதுல? இல்லை, கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் வந்து நல்ல சப்போர்ட்டு. நீங்கள் படிங்க, கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. அதனால தான் இந்த இது. ஓகே. இப்போ எப்படி சொல்றது, ஒரு 17 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறோம் நானு, முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஜீரோ லெவல்னு சொல்லலாம். நீங்கள் மறுபடி 1வது படிக்கிற மாதிரி ஆத்தேன். அதை மறுபடி திருப்பி படிக்க வந்தேன். ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக தோணுச்சு. இப்போ நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கஷ்டமா இருந்ததா? நிறைய சின்ன பசங்க. ஆமாம், கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கோச்சிங் சென்டர் தான் போனேன். அங்கே போகையில் அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. நம்மளால் அதை ரிப்ளை பண்ண முடியலை. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். நம்மளுக்கு கொஞ்சம் அக்வர்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் அப்புறம் படிக்க நம்மளும் அவங்களுக்கு காம்படிஷனாக வந்துட்டோம். எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா இந்த ஃபீல்டை விட்டு தோல்வியில்? இல்லை, அப்படி தோணலை. நம்மளால் முடியும், ட்ரை பண்ணுவோம். ஒரு டைம்னா அப்படியே போய்கிட்டே இருந்ததுனால இப்போ அச்சீவ் பண்ண முடிச்சு. எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களாண்ணா? மிஸ்டேக் என்னென்னா, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். எப்படியாவது ஒரு 10 கொஸ்டின் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், கேர்லெஸ் மிஸ்டேக். அதை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணாவே நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிடலாம். எத்தனை கேள்விகள் போட்டீங்கண்ணா? நான் 118 கொஸ்டின் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்போ படிக்கிறாங்க பேசிக்காக, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஆலோசனைகள் இல்லை அறிவுரைகள் சொல்லுவீங்க? ஒரு கொஸ்டினை 7 டைம்ஸ்னால ரிப்பீட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஏதோ ஒரு கொஸ்டினை நம்ம கண்டினியூவாக 7 டைம் வந்து கண்டினியூ பண்ணோம்னா அதில் நம்ம மாஸ்டர் ஆயிடலாம், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த ஜேர்னியில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸு என்னை பெற்ற தாய்க்கு, அடுத்து ஒய்ஃபுக்கு, 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.